நீங்கள் சொல்ல இல்லாது போய் டாக்டர் அதை மருந்து கொடு இந்த மருந்து கொடு இதுகளை கொடு அவருக்கு கொடுத்த மாதிரி என்னையும் கொடுக்க வைக்கிறேன். அவர் என்னக்கம்மா இந்த முறை பிளட்டை பார்த்து தான் மருந்தை தார அதுக்கையும் வந்து அதை கொடுங்க இதை கொடுங்கப்பா கேள். இவர் யார் வர சொன்னார்? இவருக்கு மருந்தை பற்றி என்ன தெரியும்? இல்லாட்டி நோயை பற்றி ஏதாவது தெரியுமா? நோயில பேரை சொன்னாலே தெரியாது அவருக்கு. ஒரு நோயை இங்கிலீஷால் கேள்விப்பட்டு கேள். அவர் என்ன சொல்லுவாரு? தைராய்டுக்கு என்னப்பா மருந்து கொடுக்குறாரு? நீங்க கொடுக்குற தைராய்டு தாரார், அவங்க தைராய்டு தாரார். ஆமா, தைராய்டுக்கு என்ன அப்பா என்ன கொடுக்குற? தைராய்டு சொல்லுங்க. நீங்க என்ன கொடுக்குற சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அவங்க தெரியாது. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. பார்த்தா என்ன கொடுக்குறது? என்ன கொடுக்குறது? என்ன பேர் அதுக்கு? அதை நீயே வாசிச்சுப்ப. அது தைராய்டு கொடுக்க. இது பிளட் பிரஷர் மருந்து. பிரஷர் அது பிளட் பிரஷர். அது என்ன மருந்து சொல்லுங்க. பாப்பா மருந்தே கொடுக்குறேன் எனக்கு. இல்லை அவ சொன்ன தைராய்டு கொடுக்குறத ஓடடி தந்துட்டா. இந்த முறை ஓடடி தந்துட்டா. அடுத்த முறை தான் இருக்கேன். அடுத்த முறை தான் பெருமெண்ட். தைராய்டு வந்து சாகு மட்டும் தருவாங்க. ஓ தைராய்டு இருக்குது, ஆல்ரெடி கொடுத்தாச்சா. அப்பா கூப்பிட்ட நீங்க மருந்து தான் தந்தது இருக்கா ஒன்றும் தெரியாது இவருக்கு அப்படிதான் சொல்லுவா. ஓமா இல்லையா தங்கி? ஓ அப்பா உங்களோட மருந்தை நீங்க பார்த்துக்கணும். நீங்க உங்களோட மருந்துக்கு நான் வர்றேன். நானா என்ற மருந்து வச்சிருக்கிறதே எனக்கு தெரியாது. அம்மா ஹெல்த் கன்சர்ன் ஆயிருக்கிறா, அதை மட்டும் தெரிஞ்சு கொள்ளுங்க. அவருக்கு தெரியும் ஒரு மருந்து போய் என்னத்தை அஃபெக்ட் பண்ணுமென்னு அவருக்கு தெரியும். அதால அவ ஹெல்த் கன்சர்ன் ஆயிருக்கா, அதை மட்டும் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு மருந்து என்னத்தை அஃபெக்ட் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. என்னத்தை அஃபெக்ட் பண்ணும் ஒரு மருந்து? அஃபெக்ட் பண்ணுமா? கிட்னி அஃபெக்ட் பண்ணும். வர கக்காவும் போகாது. கான்ஸ்டிபேட் ஆகும். வர சில மருந்து வர வர என்னத்து செய்ய? லிவர் மெயின் லிவர் போச்சு என்ன நடக்கும்? மெட்டபாலைஸ் ஆகாது. லிவர் போச்சு என்ன சரி. லிவரை தான் உங்களோட மருந்து ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்றது வந்து உங்களோட லிவரை. சொல்லு சும்மா மருந்தை குடிச்சா நல்லா வந்துடுவா, ஓடி திரிவா. வேணும் மருந்து பிசினஸ் மருந்து. சில மருந்து என்ன செய்வோம்மா எல்லாம் புகார் அடிச்சு கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி இருக்கு. சில மருந்து படிச்சுனாங்க மருந்த குடி எனக்கே மருந்து. நான் நடந்து தானே திரியிறேன். தெரியாம கேட்டு எந்த நாளும் அம்மா சோடி வந்து டாக்டர் முன்னாடி இருந்து கொண்டு பச்சை பொய்யெல்லாம் சொல்லி கொண்டு இருப்பேன். அப்படி செய்யறான். எனக்கம்மா மயக்கம் எப்படி வாருது? ஏதாவது ஒரு பொருள் என் கையிலையோ காலையோ அடிப்பட்டா தான் தாங்க முடியாத பெயின், குயிக் ஷாக். அது கொஞ்ச நேரத்தில் போயிடும். அதுக்கு மருந்து கொடு. அவர் செக் பண்ணி பார்க்குறாரு. ஆமா லிசன், அவர் உங்களே செக் பண்ணி பார்க்குறார். அம்மா தன்னை பொஞ்சாதிக்கு என்னடாலும் இருக்கோன்னு செக் பண்ணி பார்க்குறாரு. அம்மா கொஞ்சம் டாக்டர்கிட்ட போய் சொன்னா டாக்டர் கூட என்னடாலும் எடுக்க சொல்லுவார். அதாவது டயக்னோஸ் பண்ணுறதுக்கு என்னடாலும் சொன்னேன் ஓடி வந்து கிழிச்சேன். டாக்டர் சொல்லிட்டாரா? அதான் ஒரு மருந்து நிப்பாட்டிட்டாருன்றேன். மாற்றி தந்தது அதைத்தான் அதுக்குள்ள இதை மாத்திட்டேன். கூடாத மருந்து கிடக்கு, நல்ல மருந்து கிடக்கு எடுத்து தந்தது. அப்ப பவர் கூடினது இன்னும் பவர் கூடினது தந்துட்டாரா? சரியப்பா உங்களோட நல்ல நீங்க பார்க்க கண்டு நீங்க என்னத்துக்கு குடிக்கிறீங்கன்னு தெரியாது. நான் குடிச்ச தைராய்டு பார்த்து அவர் இப்பவும் குடிக்கிறேன். அவர் குடிக்கிறார். இப்ப அவருக்கு தைராய்டு. அம்மா குடிச்ச தைராய்டு நீங்க குடிக்கிறீங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா அவருக்கு மருந்து கூடிக்கொண்டே போகுது. வர மருந்து கூடுது. அதுக்கு என்ன செய்ய? அம்மாக்கு அப்படியே தான் இருக்குது வேலை. நான் வீட்டு வேலையே செய்கிறேன். நீங்க என்ன படித்துற கூட கூடாதா? அதுதான் செய்கிறீங்க.
வேறு என்னத்தை செய்கிறீங்க? தண்ணி அடிக்கிறோம் பக்கியாருக்கு போய். ஓ, தண்ணி அடிச்சு தான் நாங்கள் பிரிஞ்சு போய் கிடக்குறேன். அங்கே கத்தரிக்காய் ஒன்று வருதுல, ஒன்று வந்து ஒன்று அழுகிச்சு, ஒன்று சரி. அச்சா கை ராசியண்டா எல்லாம் காய்ச்சி கொட்டு. தக்காளி பழம் பூண்டு வந்துருக்கு. ஒரு பயிர் செய்யக்காக அந்த கணக்கில் செய்ய வேணும். இனி குளிர்காலம் வந்து இது காய்க்கிறது கிடையாது. குளிர்காலம் வந்து எல்லாம் கவுட்டு கொட்டி விட்டு சும்மா வைக்கிறது. நீங்களே நேற்று அவரை கூட்டிட்டு போனீங்க. அவரே நேற்று கூட்டிட்டு போனீங்க. உங்களோட தான் வந்தார் காரில். உங்களோட காரில் தான் அவர் வந்தவர். நான் இவரை கூட்டிக் கொண்டே போகல, தானே வலிக்கிட்டு தனக்கு மருந்து எடுக்கணும். அவர் காரில் தானே வந்தவர். அப்ப ஓடி வந்து சேர்ந்துட்டேன். நானும் நீயும் விட்டுட்டு போக வந்தவரல்ல. நான் எங்க விட்டுட்டு போறேன்? நான் இனியன் கூட்டிக் கொண்டு போய் இனியன். அப்ப அவன் கூட்டிக் கொண்டு போய் ஓடி வந்து பூந்துட்டேன். எனக்கு எதுக்கு பூந்தவர்? காருக்கு தானே. காருக்கு உங்களோட தானே வந்தவர். காருக்கு ஓடி வந்து காருக்கு தானே பூந்தவர். வர விட்டுட்டே போயிட்டோம். போனா போண்டு. ஆமா, காருக்கு தானே வர வந்தவர். அவர் எனக்கு சொன்னவர். வரைய வந்தவர் போய்க்க. அப்பா போய்க்க காரில் தான் போயிருக்கிறார். அப்ப நீங்க இறக்கி விட்டுருக்கலாம் தானே. நீங்களே கூட்டிட்டு போறீங்க வர. விட்டுட்டு தான் ஓடினான். விட்டுட்டு வாடா பேச. இல்ல, காருக்கு தான் வந்திருக்க. உங்களோட தான் வந்திருக்கார் அவர். அதுல நின்று எழுதிட்டாங்க. அவன் நான் சொன்ன அவரை விட்டுட்டு வாடா, நாங்க போவோம். எங்க இந்த பயத்திட்ட வரவன்? வீட்டை வந்து வீட்டிலேருந்து ஏற்றி கொண்டு போகிறோம். வீட்டிலேருந்து ஏற்றி கொண்டு போயிட்டு பாட்டியை கவனமாக பார்த்து பாட்டியை கொண்டு வாங்க. நீங்கள் அக்கால் வச்சுலாம் போகாதே கொண்டு சொல்லிட்டேன். என்ன அவள் பாப்பா போய் சொல்லுவேன். அம்மா டாக்டர்கிட்ட போனா தான் இருந்த பேர் ஓடி வந்து ஏதோலாம் சொல்றாரு அப்பா. இவருக்கு வாணி தங்கி, நீ வந்து நான் ஏதும் வந்து உனக்கு சொன்னால் அதுல உண்மை இருக்கு. ஏன் நான் கொஞ்சம் படிச்சேன். இவருக்கு என்ன தெரியும் அம்மா மருந்தை பற்றி? என்ன தெரியும்? காலுக்கு நீ இருக்கிற இருந்துட்டு உனக்கு காலுக்கு நோவும் கைக்கு நோவும் தானே. ஐயோ காலுக்கு நோவுதுன்றான், காலுக்கு நோவுதுன்றான், நெஞ்சுக்கு பிடிக்குதுன்றான், அதுக்கு பிடிக்குதுன்ற. அப்ப அவருக்கு என்ன செய்வேன்? இல்ல பேருந்து உங்களுக்கு என்ன தெரியும் வருஷத்தை பற்றி? வருஷத்தை பற்றி என்ன தெரியும்? ஹை பிரஷருக்கு என்ன செய்யும் தெரியுமா? டாக்டர்கிட்ட சொல்ல இவன் கொஞ்சம் எல்லாம் மறதி குணமா இருக்கு. இந்த வயதுல மறதி வருமா வராது? அப்ப டாக்டர் நீ படிச்சு வேற சார்வா இருக்கு. இருக்கு இந்த டாக்டர் சரி தங்கி இங்கவர். அப்ப நான் சொன்னேன் டாக்டர் இவருக்கு மறதி கூட வச்ச இடத்த கூட மறந்து சொல்லி சொல்ல. அப்ப நான் டாக்டர் சொன்னேன் மறதி வந்து அப்ப 4 வயது ஆச்சு டாக்டர். மறதி குணம் அது ஒண்ணுமே இல்லையே என்று சொல்ல. அப்ப அவர் சொன்னார் இதால மறதி குணம் ஒன்று வராது, அது உங்களுக்கு வருத்தம் இருக்கிறபடியாதான் வேறு வருத்தம் இருக்கு. வாணி மறதி வயது வந்தா வருமா இல்லையா? சார்வா இருக்கு, மறதி கூட இருக்கு. இருக்கும். ஒருக்கா மறந்துடுவீங்க, திரும்ப என்ன செய்யும்? மெமரிக்கு அதே மாதிரி டிமென்ஷியா மாதிரி. சரி உனக்கு இல்லையா மறதி குணம்? எனக்கு இருக்கு. எனக்கு மறதி குணம் இருக்கு. வச்சுட்டு வச்சுட்டு தான் தர்றது. அது மறதியில தான் தர்றா. இப்போ ஒரு கீழே வச்சுட்டு அங்க வச்சுட்டு பண்ணிட்டு போய் போன் எல்லாம் வச்சு தர இல்லையா? காணுங்க சொல்லுங்க. நான் நீங்க தருவீங்க வச்சுட்டு போட்டு நான் தர்றது. நான் ஃபோன் வச்சுட்டு ஐயோ காலையில் வச்சுட்டு ஐயோ காலையில் நேரத்துக்கு கூப்பிடுறது தெரிஞ்சா கூப்பிடுவோம். நாங்கள் இதில் வச்சிருக்கிறேன். இவருக்கு என்ன வேலையம்மா? டிவியை பார்க்கறதும் அதில் குந்தி கொண்டு ஆவண்டு பார்க்கறது வேற என்ன வேலை? தான் மூளை வேலை செய்யும். எங்களுக்கு எத்தனை வேலைக்கு எவ்வளோ வேலை இருக்கு. குழம்பு காய்ச்சிக்க குழம்புக்கு உப்பு போட்டனா புளி போட்டனா எல்லாம் போடணும் இல்ல? மறதி சொல்றீங்க. நான் கேட்கிறேன். நீங்க சொன்னீங்க அம்மாக்கு அன்றைக்கு காலம் என்னது முதல் நாள் சொல்றீங்க அம்மாவுக்கு உங்களுக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்காண்டு. அவன் ஞாபகத்தில் வச்சு அடுத்த நாள் டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒதுக்கிட்டு வரான். முதல்ல சமைச்சு அவர் ரெடி பண்ணி டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு போறான். 3:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட்.
ஆ 4 மணிக்கு தான் எங்க அப்பாயின்மெண்ட் நடந்தது. அதான் ரிமெம்பர் பண்ணி வலிக்கிட்டு தான் இருக்கிறா. வாணி அப்ப என்ன சொல்றீங்க அவங்க சரியா நான் மறந்தியேண்டு தங்கி நான் வெள்ளனையே போயிட்டோம். அதுக்கு நாலு பொய் சொல்லாங்க. வெள்ளனா போயிட்டோமா இல்லையா? இப்ப பொய் சொல்றேன் தங்கி. பொய் சொல்லிக்கலாம். ஐயோ கண்ணவ சேஜ் கண் என்னம்மா பொய்ய சொல்லி சொல்லி பொய் வந்து இவ்வளவு கூடாதுன்னு யோசிச்சுப்பேன். நீங்க கண்ட சொல்லி விட்டீங்கன்னா கண்ட மருந்து கொடுத்தாத கிளவிக்கு என்ன நடக்கும்? கிட்னி போயிடும், லிவர் போயிடும், ப்ராப்ளம் வேற மருந்து குடிச்சா சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி அது நல்லா இனிக்கும். இப்போ சாக்லேட்டை சாப்பிட்டேன் எங்களுக்கு இனிக்கும். அதை போல மருந்தை குடிச்சா எங்களுக்கு அது எதுவும் வருத்தம் வேணா மாறுபடும். மருந்துனாலேயே எங்களுக்கு வேற உடம்புல வருத்தம் ஏற்படும். ஓமா இல்லையா? சைட் எஃபெக்ட். அதான் கேளுங்க, நான் சொல்றேன் அவள்கிட்ட கேளுங்க. நான் படிப்பிச்சேன்னா என்ன தெரியும். இதான் நேற்று தந்தது, நேற்று முந்தாள் தந்தது, இது முந்தினது. இதான் ஸோ இதுதான் புது மருந்து. இதுதான் புது மருந்து டாக்டர் தந்தது. ஓ பிளட் ப்ரெஷருக்கு இதான் புது மருந்து டாக்டர் தந்தது. அடுத்தது இது வந்து முந்தைய பாவிச்சது. இது வந்து தைராய்டு. இது வந்து லெவத்ரோக்சின் தைராய்டு. விளக்குதா? 3வது மருந்து இருக்கு உங்களுக்கு. கொலஸ்ட்ரால் மருந்து ரோசமஸ்டின் என்ற ஒரு கொலஸ்ட்ரால் மருந்து இருக்குது. அவ சொன்னவ அம்மா முன்னொரு மருந்து எடுக்கிறான். நான் சொன்னேன் அம்மா என்ன மருந்து எடுக்கிறதா கேட்டேன். ஜஸ்ட் நான் என்ன மருந்து சொல்லவும் இல்லை. அவ தான் சொன்னவா அம்மாக்கு நேற்று அம்மா ஒரு மருந்து வந்து பிக்கப் பண்ணினவன். அதாவது ஹைட்ரோக்ளோரோத்தியசைட் தான் முதல் எடுத்தவ. அதை வந்து டாக்டர் நிப்பாடி போட்டு அதுக்கு பதிலாக இந்த மருந்து, அதாவது இந்த மருந்தை எடுக்க சொன்னது. கேளுங்கோ, அதை ட்ராப் பண்ணிட்டு இதை எடுக்க சொன்னது. ஓகே. அடுத்தது அவ எனக்கு சொன்னது தைராய்டு. தைராய்டு வந்து நம்ம தந்தாச்சு. இது வந்து இது முடிஞ்ச பிறகு தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி தைராய்டு வேணுமாண்டு. பிறகு அவ தான் சொன்னது அம்மா இன்னொரு மருந்து எடுக்கிறவ கொலஸ்ட்ரால். நான் சொல்லல, நான் கேட்டுக்கோ வாயை முடி கொண்டு வந்தேன். நான் வாயை முடி கொண்டு வந்தேன். அவ தான் சொன்னவ கொலஸ்ட்ரால் மருந்து எடுக்கிறான்ட்டு. அப்போ நான் சொன்னேன் அப்போ நான் ஒரு மருந்தையும் காணல. மேபி அது முடிஞ்சோ என்ன தெரியா, ஒரு மருந்தும் இல்லைன்ட்டு. அது கொலஸ்ட்ரால் மருந்து இல்லைன்னு நான் அவருக்கு சொன்னேன். என்ன ஆமா கொலஸ்ட்ரால் மருந்து இல்லையம்மா. சரி நீ 3 பில்ஸ் 3 பில்ஸ் வரட்டும். சரி கொடுக்காத திருப்ப தருவாதானே டாக்டர் எழுதாட்டி நான் தருவாதானே. டாக்டர் எழுதாட்டி மருந்து தருவாதானே. டாக்டர் நிப்பாட்டி இருந்தா அந்த மருந்து அவங்க தர மாட்டாங்க. அந்த கொலஸ்ட்ரால் மருந்து கதைச்சு தான் சொல்கிறேன்னு சொன்னவன். 20 மினிட்ஸ் உனக்கு ஃபோன் அடிக்கிறேன் கதைச்சி போட்டு நான் சொல்கிறேன். அவவோட கதைச்சி போட்டு சொல்கிறேன்னு சொன்னவன். டாக்டர் அந்த மருந்தை கொலஸ்ட்ரால் மருந்தை கேன்சல் பண்ணியிருந்தா தர மாட்டான். கொலஸ்ட்ரால் என்ன மருந்து நீ பாவிக்கிறேன்? பாவிக்கிறேன், நான் பாவிக்கிறதே இல்லை. பாருங்க நான் குடிக்கிறேன். நான் எடுத்து பாருங்க. என்னமா பச்சை பொய்ய சொல்லி கொண்டு இருக்காரு. அது வேணாம் மட்டும் நிப்பாட்டினா நான் அந்த மருந்து குடிச்சா அது மேலஜமா போயிடும் எனக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? தண்ணி என்ன செய்யும் மேலஜ மருந்தை குடிச்சா? சைட் எஃபெக்ட் வேலை கொடுக்கும். ஓமா இல்லையா? என்ன படிச்சவங்க சொல்றாள் சொல்லுங்க. அவருக்கு லிவர் போயிரு, கிட்னி போயிரு. தெரியுமா? லிவரை தான் மருந்து அஃபெக்ட் பண்ண. லிவர் போயிரு. அதான் அவ சொல்லு. என்ன அம்மா ஒரு வருஷத்துக்கு மருந்தை குடிக்கணும். சரி வந்த உடனே அவர் என்ன செய்வார்? அந்த மருந்தை நிப்பாட்டிடுவேன். இல்ல 3 மருந்து குடிச்சா நீ 3 மருந்தை குடி. 3 மருந்தை குடியா நான் என்ன செய்ய? என்னது 3 மருந்து? அவர் சொன்னார் நிப்பாட்டிருக்காரு. ஏதோ நான் என்ன செய்ய சொன்னா கேட்கிறாரு. இல்லை தான் சொல்றதான் என்ன தெரியும்.
ஒரு மருந்து படிப்பிச்சாரா இல்லாட்டி ஒரு மருந்து பற்றி என்னவும் தெரியுமா? இப்போ ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டும் வரப்போகிறார். அவர் வந்து பார்க்கணுமாம்மா, அதை பற்றி அதனால பார்க்குறது அதை பார்க்கறது பற்றி நான் சொல்றேன். ஆ மருந்து கூட குடிச்சு கடைசி எனக்கு என்ன சொல்ல போறேன்? வேண்டாம் ஒரு டாக்டர் சொன்னேன் அவங்களுக்கு முன்னால இந்த ஒரு மருந்து வேண்டாம் விட்டுட்டானு. இப்ப அவன் என்ன சொன்ன? அது அவ சொன்ன அந்த மருந்துக்காக வேறொரு அவன் என்ன சொன்னவ? அவ சொன்னவா அந்த அதாவது நேற்று வந்து அம்மா மருந்தெடுத்தவா, அதாவது டாக்டர் வந்து ஒரு பிளட் அந்த ஹைட்ரோக்ளோரோத்தியசைடை நிப்பாட்டி போட்டு அதுக்கு பதிலாக இந்த மருந்து கொடுத்தவரண்டு. அதுக்கு பதிலாக அதான் அவங்க தெரியும் என்ன பதிலாக என்னது கொடுத்ததாண்டு. அதான் மாதிரி கொலஸ்ட்ரால் மருந்தை நிப்பாடி இருந்தால் அவங்க தெரியும். அப்படி ஓகே டாக்டர் நிப்பாட்டி தரேன்டா சொல்லுவா. 20 மினிட்ஸ் ஃபோன் அடிச்சு சொல்ல டாக்டர் கூட கொலஸ்ட்ரால் மருந்து நிப்பாட்டி நீங்கள் எடுக்க தேவையில்லையாண்டு எல்லாம் செக் பண்ணிட்டு உங்கள்ட்ட இது இருக்கோன்னு கூட பார்ப்பா, அதாவது ரீஃபில் இருக்கோன்னு பார்ப்பா. இல்லாட்டி லைக் என்ன மாதிரி இருக்க ரீஃபில் என்னதான் பார்த்து பார்ப்பினா போய் செக் பண்ணி பார்ப்பினா உங்களோட ரீஃபில் இருக்கோண்டு. அதுக்குல சண்டை 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 சும்மா போய் இப்போ மருந்தை பண்ணி குடி 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 குடி. கிட்னி போவப்பா, லிவர் போவப்பா, லிவர் தான் போவோம் போய் அப்பப்பட்ட லிவரை வட்டி ஒட்டணும். மருந்தை குடி மருந்து குடிக்க வேற மருந்து மருந்தை குடிச்சு கொண்டாயிருக்கிறேன். இல்லாட்டி நான் எனக்கு அப்படி வருத்தமா வருது. 24 வயதுல சமைக்கிறேன். 74 வயசுல சமைக்கிறா நீங்க குத்தி கொண்டு இருக்கீங்க. அது 74 வயது வருத்தம் வந்து அங்கே நான் அடிச்சு வச்சுருக்கேன் மருந்து இந்த இருக்கு கொடுத்துருக்கேன் மருந்து. இங்கே ஒரு 4 அடி குடிக்கிற மருந்து அப்படி பேக் பண்ணிருக்கு. இங்கே எத்தனை மருந்து குடிக்கிறேன்? எத்தனை மருந்து? 10 என்ன குடி குடி. நான் செத்துட்டு போறேன்ப்பா. நீங்க சாமி நான் செத்தானே நல்லா இருப்பீரா? நான் எல்லா இடமும் நல்லா இருப்பேன். எனக்கு வரும் சண்டை நான் ஒரு இடமும் சண்டையும் போடையில ஒன்றுக்கும் போய் எங்க வாணி அத்தன் காரணம் என்ன மூன்று மருமகன் ஏதாவது எனக்கு பேசுறவரா? இல்ல 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 அக்கா புள்ளே எல்லாம் என்ன மாதிரி இருக்கு? நல்லா தான் இருக்கு. கொப்பர் தான் ஞான் சொல்லுவேன். இவர் தனியாக இருந்தாண்டா எல்லாம் பண்ணுவேன் பேச்சு. பாட்டியே என்ன மாதிரி என்னல தாத்தா தொகை காசு வந்த உடனே தன்னை பெத்த பிள்ளைல காசு பெற்ற கூடி கொடுக்குறேன். என்னதான் தருவேன். பிள்ளை நீ வீட்டை கட்டு, பிள்ளை நீ அதை செய் இதை செய்யணும் கொண்டு வந்து தந்துருவேன். பாட்டி அதையாச்சு நகை நகை கொடுத்துவன் என்னதான் தந்த வேற ஒருத்தர் கல்யாணம் முடிச்சிருந்தா கொடுத்துருப்பாவா கொடுத்துருப்பாவாப்பா. என்னது என்ன குடி கல்யாணம் முடிக்கத்தானே இருந்தவரா? என்னது என்ன என்ன வாங்க பேர் என்ன பேர் அப்பாவுக்கு? சங்கான சங்கானே கல்யாணம் முடிக்கத்தானே வந்தவர் வெத்தலை பார்க்க. அதான் சரி வெத்தலை பார்க்க வெத்தலையும் பார்க்கையும் போட்டுட்டு வாரம் உங்களோட நியாயம் கழிச்சு கொண்டு போதான் சரி. அதுக்கு ஒன்றும் தெரியாது. இவர் மாதிரி தான் கொடுத்தா என்ன கொடுத்தாலும் அதுக்கு தெரியாது. uneducated fellow. தங்கி அவாவுக்கு தான் பிறகு அதுக்கே தெரியாது. என்ன தலையில ஆமாடா எந்த தலையில களி இருக்கும் அங்கதான் நான் வந்து பிறப்பேன். வெத்தலை படிக்கு தான் பிறப்பேன் இல்லை வெத்தலை படிக்கு தான் மாறி போய் எங்கே போய் பூந்துருவேன். இதாண்டி அந்த இது தாரதி